டேய், ஹிந்தி இஸ் ஜஸ்ட் அனதர் லாங்குவேஜ், ஏன் நாங்களாம் பேசக்கூடாது அப்படின்னு கேட்டீங்க. சரி விடு. வந்தே மாதம் முன்னாடி வந்துச்சு, தமிழ் தாய் வாழ்த்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதுவும் ப்ரோ ஃபோக்கஸ் அந்த ரியல் இஷ்யூ ப்ரோ, வேர் இஸ் த இஷ்யூ அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, ஆனால் மதுரையில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச மக்கள், எங்களுக்கு இந்த மனுஷன் என்ன பேசுகிறாருன்னே புரியலை. இவர் இப்போ யார்கிட்ட ஹிந்தியில் பேசுகிறாரு, எதுக்காக ஹிந்தியில் பேசுகிறாரு? இருக்கிறது மதுரை, மதுரை மக்கள் தான் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரை மக்கள் ஜெயிக்க வச்சிருக்காங்க. ஆனால் இவர் யார்கிட்ட ஹிந்தியில் பேசுகிறாரு? ஏன்னா அவர் பேசுறது எதுவுமே எனக்கு புரியல. நாங்கள் தான் ஓட்டு போட்டிருக்கோம், ஆனால் எங்களுக்கு எதுவுமே புரியல. கேட்டா என்ன சொல்றீங்க? ஹிந்தியில பேசி பிற மாநிலங்களுக்கு, பிற நாட்டுக்கு வந்து டிவிக்கே ஒரு பார்ட்டி இருக்கு, அதோட கொள்கைகள்லாம் நாங்கள் எடுத்துட்டு போறோம்னு சொல்றீங்க. முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க, டிவிக்கேனா என்ன, அதோட பார்ட்டி கொள்கைலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கே புதுசு தான் டிவிக்கேன்றது. இப்பதான் ஆட்சிக்கு வந்திருக்கீங்கன்னா தயவு செஞ்சு முதல்ல எங்களுக்கு புரிய வைங்க, அதுக்கப்புறமா அங்க போகலாம். அப்புறம் வந்து ஹிந்தியில பேசினாதான் இப்படி ஒரு அண்ணா இருக்காங்க, ஒரு பார்ட்டி இருக்குன்னு தெரியணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா அண்ணனுக்கு இருக்க ஃபேன் பேஸுக்கு உலகம் ஃபுல்லா என்ன தெரிஞ்சிருக்கும், பயங்கரமான வெற்றி அடைஞ்சிருக்கீங்க தெரியும். அண்ணன் ஹிந்தியில பேசினாலும், மலையாளத்துல பேசினாலும், தமிழ்ல பேசினாலும், மராத்தியில பேசினாலும், எப்பவும் போல உங்க அண்ணன் அமைதியா இருந்தாலுமே எல்லாருக்குமே இப்படி ஒரு பார்ட்டி இருக்குன்னு தெரியும். ஆனா ஒய் ஹிந்தி? ஏன், எதுக்கு? தமிழே வரலையே. அப்புறம் ஹிந்தி தெரியாது போடான்னு சொல்லியே இங்க ஒரு பார்ட்டி இருக்கிறத பிற மாநிலங்களுக்கு காமிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி. சொல்றேன், சொல்லல, சும்மா சொன்னேன்.